மக்களே இங்கே பாருங்கள், நம்ம ஒரு ஏரி பக்கம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் ரயில் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. பார்த்தா உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக பாருங்கள், மேலே பாருங்கள் கரண்ட் லைன் போயிட்டுருக்கு. அந்த பக்கத்தில் பாருங்கள் எப்படி வேலை செய்கிறாரு பாருங்கள். பார்க்குறதுக்கு வேற வேலை இருக்குது, இருந்தாலும் அது அவங்க ஒர்க்கு. வாங்க, இப்போ நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரி பக்கம் தான் போயிட்டுருக்கோம். இங்கே வண்டி நம்ம கீழே நிப்பாட்டிட்டோம், ஏன்னா வண்டி அதுக்கு மேலே போகாது, நம்ம நடந்து தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். இங்கே பாருங்கள் ரயில்வே ட்ராக்கு, அதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க அங்கே பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள் அந்த மேலே பாருங்கள் எவ்வளோ இது பாருங்கள், மேலே லைன் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதுலேயே எப்படிங்க கை தொட்டு போயிட்டுருக்காரு பாருங்கள். எப்படின்னு தெரில இது. அநேகமாக அங்கே மேலே அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா கரண்ட்டு கீழே ஆஃப் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். அப்படின்னா தொட முடியும்னா தொட முடியாது, ஆள் க்ளோஸ் ஆயிடுவாங்க. அங்கே பாருங்க, வாங்க அப்படியே போகலாம், கொடிக்கடியாக நடந்து போகலாம். ஏன்னா நடந்து தான் போய் ஆகணும், ஏன்னா வண்டி போகாது. போகிற வழியில் அப்படியே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கல் முள்ளான ஒரு சொல்கிறது மண் ரோடு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாருங்கள் அழகான ஒரு வீடு, வில்லேஜ் பக்கம். பார்க்குறதுக்கு ஒரு குட்டி வில்லேஜ்னு சொல்லலாம் அது. நம்ம அந்த ஏரியை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். ஏற்கனவே முன்னாடியே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த ஏரியில் தண்ணி நிறைஞ்சி போயிட்டு இருந்ததுன்ட்டு. ஆனால் அப்போ சப்போஸ் அப்போ போக முடியல, ஒர்க்கு இருந்ததுனால போக முடியல. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணியே சொல்கிறது நடப்பாதையமாக மூலியமாக போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் போகிற வழியில் பாருங்கள், மலை அடி வரத்துலேயே ஒரு வீடு பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த மண் ரோடு வழியே போயிட்டுருக்கோம். அப்போலாம் வந்து சின்ன வயசில் எப்படி சொல்கிறது, இந்த இதெல்லாம் நான் போன ஒரு பாதையாக இருக்கலாம் நல்லா இருந்தது. அப்போலாம் ஆடு மேய்க்க போயிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க மக்கள். இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய தூரம் இருக்குது, அதனால் நம்ம சொல்கிறது முள்ள பொறுமையாக தான் நடந்து போய் ஆகணும். இங்கே பாருங்கள் எல்லாம் கல் பாருங்கள், எக்கச்சக்கமான கல். இங்கே பாருங்கள் பார்த்தா தெரியும் நமக்கு. மழை இல்லை, முன்ன சொல்கிறது ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மழை காலமாக இருந்தது. அப்போ நல்லா பசுமையாக இருந்தது. இங்கே பாருங்கள் கவுதி ஏரி பாருங்கள் புர்ருன்னு ஓடுது பாருங்கள். ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக போனால் மூச்சு எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம பொறுமையாக போவோம், நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஏன்னா இங்கே வண்டி ட்ராவல் பண்ணலாம்னா முடியாது, ஏன்னா ரிஸ்க்கு இவ்வளோ ஓட்டுறதுங்க. அதனால் நம்ம வண்டி கீழே நிப்பாட்டிட்டு கொடி நடையாக நடந்து போயிட்டுருக்கோம். இப்படி நல்லா காற்று வர சிலுன்னு அடிக்குது. இவ்வளோ வெயில் அடித்தாலையும் பரவாயில்ல, காற்று நல்லா சிலுன்னு வருது. இங்கே பாருங்க காற்று சவுண்டு உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். பார்த்தா நமக்கு தெரியும் பாருங்கள், ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். இந்த ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு ஏரி, அந்த ஏரி தான் பார்க்க போயிட்டுருக்கோம். இல்லாமல் நான் சின்ன வயசில் இருக்கும்போது வந்து அதை கட்டிகிட்டு இருந்தாங்க. எப்போன்னா பார்த்திங்கன்னா 2008 2006 கட்டிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அது அப்போ கட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் 2009 2008 2006 கட்டினேன். ஆனால் பார்த்திங்கன்னா 2010 தண்ணி நிறைஞ்சி கோடி போச்சு. அப்போ நான் லைவில் பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் நான் போகலை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம், இப்போ தான் 2வது டைம் போயிட்டுருக்கேன். ஏன்னா அப்போ பார்த்ததோட சரி. இங்கே பாருங்கள் இந்த இதில் வண்டி ஓட்டுன்னு வர முடியாது, அதனால தான் நம்ம வண்டி அங்கேயே விட்டு வந்துட்டோம். பார்த்தா பாருங்கள் வெறும் கல் முள்ளான ஒரு ரோடு, அதாவது மண் ரோடு. பாருங்கள் இந்த காட்டுக்கு ஃபாரஸ்ட் நடுவில் கூட பாருங்கள் நல்லா மக்கள் வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இங்கே பாரு எப்படி பார்த்தீங்கன்னா நெல் பயிர் பார்த்தா உங்களுக்கே தெரியும், நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்லா பூந்தோட்டம். இங்கே பாருங்க இது என்னடா ரெட் கலராக இருக்குதுன்னு தெரியல, அப்படின்னு சொல்கிறது பாருங்கள், ரொம்ப ஃபுல்லாக ரெட் கலராக இருக்குது. இது என்ன பூன்னு தெரியல, இருங்க ஒரு நிமிஷம். அங்கே பாருங்கள் மக்களே, ஃபுல்லாக ரெட் கலர் பூ எப்படி பாருங்கள், இப்படி ஜகன்னு மின்னுது பாருங்கள். ரெட்டு நமக்கு பிடிச்ச கலர் ரெட்டு அப்படின்ற மாதிரி ரெட்டு அங்கே அப்படியே பூந்தோட்டம் சொல்கிறது பூரா பூத்து குழங்குது அப்படி. அது வேணும் பொறுக்கி காணோம் யாரும். உங்களை எங்கே பாருங்கள் இந்த மண் ரோடு நடந்து போயிட்டுருக்கோம். அப்போலாம் வந்து நாங்கள் இந்த தடம் பாரு, இதெல்லாம் வந்து தடத்தில் மேலே போக வேண்டிய தடம், அதெல்லாம் சுத்தமாக மூடிக்கிச்சு. இப்போ யாரும் இதை போகிறதில்ல. நாங்களாம் இப்போ அந்த வயசில் சின்ன வயசில் இருக்கும்போது இதெல்லாம் மேலே ஏறி சுற்றாத இடமே கிடையாது. கிட்டத்தட்ட நைட்டு 8-10 மணிக்கு கூட நாங்கள் இதில் போயிருக்கோம். ஆடு மேய்க்கிறது, ஆடு போய் இல்லைன்னா காணாமல் போச்சுன்னா
போய் ஏன்னா தேடிட்டு வரத்துக்கு போயிருப்போம். அதெல்லாம் சரியான அப்போ ஒரு வாழ்க்கைங்கிறது ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இப்போங்கிறது அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அப்படியே மாறிடுச்சு. காலம் போக போக அப்படியே இதுவும் மாறிகிட்டே இருக்குது. பார்த்தா தெரியும் நமக்கு எவ்வளோ வளர்ச்சி கொஞ்சம் ஆகிட்டே இருக்குன்ட்டு. ஏன்னா சின்ன வயசில் இருக்கிற அனுபவம் நம்ம நிறையா அங்கங்கெல்லாம் சுற்றிருப்போம். ஆனால் அது இப்போ நடக்குமான்னு பார்த்தா 100% நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்கே பாருங்கள் மக்களே, ஏன்னா இந்த ஃபாரஸ்ட் நடுவில் பாருங்கள், இங்கே வீடு பாருங்கள், அழகான ஒரு வீடு. இங்கே பார்த்தா தெரியும் நமக்கு. இங்கே பாருங்கள், இங்கே கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தள்ளி 3-4 கிலோமீட்டர் தள்ளி ஃபாரஸ்ட்டு சென்டருக்குள்ளே வீடு. இங்கே பாருங்கள், பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். அதாவது இதை பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதாவது இந்த ஃபாரஸ்ட்டுக்கு சென்டர் நடுவில் அழகான ஒரு வீடு, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பசுமையான ஒரு விவசாய நிலம், தோட்டம். இங்கே பாருங்கள், இதுவும் ஃபாரஸ்ட் தான். ஆனால் நம்ம சென்ட்ரல் தான் நம்ம அந்த வழி தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு இயற்கை காட்சி நம்ம பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் மக்களே, நெல் பயிர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, பசேன்னு இருக்குது. அந்த வழி தான் போய்ட்டுருக்கோம். நல்லா நிழல், சும்மா அப்படியே இவ்வளோ வெயில் அடித்தாலையும் இந்த நிழலில் வந்து எப்படி சொல்கிறது, அப்படியே ஏசி காற்று மாதிரி அப்படியே சும்மா ஜில்லுன்னு இருக்குது. அப்படியே எவ்வளோ தான் கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு காற்றும் இந்த மாதிரி ஒரு நிழல் நம்மளுக்கு கிடைக்காது. இயற்கை என்றைக்குமே இயற்கை தான். இந்த மாதிரி உங்களுக்கு டைம் கிடைச்சா என்றைக்காவது இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் வந்து காட்டில் அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நல்லா ஜாலியாக இருக்கும். பத்தாவது பார்த்திங்கன்னா இந்த குருவிகள் சவுண்டு, இந்த குயில் சவுண்டு, எல்லா சவுண்டும் கேட்குறதுக்கு வேறு லெவலாக இருக்குது. ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கலாம், அவங்க எப்படிலாம் சவுண்டு கொடுக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க நல்லா குருவி, அந்த சின்ன சின்ன சவுண்டு, குருவி சவுண்டெலாம் கேட்டிருப்பீங்க, நல்லா இனிமையாக இருந்திருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி காட்டுக்குள்ளே நல்லா அப்போல்லாம் வந்து ஆடு பூந்துக்கும். இந்த மாதிரி அப்போ நாங்களாம் கேள்வி வாங்கிட்டு போயிட்டுருப்போம். இங்கே பாருங்கள், தண்ணி பாருங்கள், எனக்கு மாதிரி தெரிஞ்ச அந்த ஏரி தண்ணி தான் நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், அந்த ஏரி தண்ணிலாம் பாருங்கள். இப்போ வாரத்து பாருங்கள், இந்த இதில் கூட செம்மையாக இருக்குது. அந்த ஏரி தண்ணி தான் பார்க்க போயிட்டுருக்கோம். அந்த ஏரி தண்ணி வந்து சொல்கிறது கோடி போயிட்டுருக்கு, நிறைஞ்சு போயிட்டுருக்கு. இந்த வெயில்லையும் பாருங்கள். இப்போ அந்த எப்படி சொல்கிறதுனா வச்சுக்கோங்க, ஆட்டு மாட்டுங்களுக்கு, இங்கே இருக்கிற விலங்குகளுக்கு, அதுங்களுக்கெல்லாம் தண்ணி இப்போ பஞ்சமில்லை. ஏன்னா அதுங்களுக்கு இதுக்கே போதும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், இன்னும் நம்ம ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி வந்தோம்னா கரெக்டாக செம்மையாக இருந்திருக்கும், பார்க்கறதுன்னு வேறு இருந்திருக்கும். இப்பயும் பரவாயில்ல, வேறலாம் இருக்குது. அதுவும் இப்போ இந்த சீசனில் வந்து இப்போ நம்ம எப்படி ஒரு காட்சியை பார்க்குறதுக்கு வேறலாம் இருக்குது. இங்கே பாருங்கள், தண்ணி பாருங்கள், எப்படி பாருங்கள், வாய்க்கால் மாதிரி தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள். இது வந்து சின்ன ஏரி. இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு இதுக்கு பின்னாடி இது முன்னாடி அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஏரி இருக்குது. அதை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், தண்ணி பாருங்கள், எவ்வளோ ஃபீவரான தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள். ஃபில்டர் தண்ணி மாதிரி, அதுதான் உங்களுக்கே தெரியும். ஃபில்டர் தண்ணி மாதிரி பாருங்கள், எவ்வளோ ஃபீவரான தண்ணி பாருங்கள். பார்த்தா உங்களுக்கே தெரியும், அப்படி கண்ணாடி மாதிரிக்கு தண்ணி. பார்த்திங்கன்னா இது ஒரு ஏரி, ஆனால் இது வந்து சரியாக பராமரிப்பு கிடையாது. அதனால் தண்ணி பாருங்கள் எவ்வளோ நிச்சிருக்கு பாருங்கள். இங்கே பார்த்தா தெரியும் நமக்கு, இது பூரா தண்ணி, ஆனால் சரியாக பராமரிப்பு கிடையாது. ஆனால் இந்த செடி இந்த இதெல்லாம் முளைச்சிருக்கனால அதனால் தண்ணி கொஞ்சம் இதாக தெரியும் நமக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு நான் சின்ன வயசில் இருக்கும்போது தண்ணிலாம் இப்போ இங்கே நாங்கள் தண்ணி ஊற்றிக்குவோம். அப்போல்லாம் மீன் இருந்தது, மீன் பிடிச்சி நல்லா சாப்பிடுவோம். இது பாருங்கள், இது ஒரு கோயில், இதுக்கு முன்னாடியே கோயில் பாருங்கள். இதை பார்த்தா தெரியும் நமக்கு. இது பேர் வந்து காட்டுராஜா கோயில்னு சொல்லுவாங்க. இதை நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன், இது பேர் காட்டுராஜா கோயில். இங்கே பாருங்கள், இங்கே வந்து எல்லாம் பொங்கல் வச்சு நிறையா இதெல்லாம் இது விசேஷம் மாதிரி பண்ணுவாங்க அது பொங்கல் டைமில். அதே மாதிரி நாங்களாம் இங்கே விளையாடிருக்கோம். அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா அந்த தேன்ற விளையாட்டு, மேலே குரங்கு விளையாட்டுலாம் அங்கே விளையாடிருக்கோம் சின்ன வயசில் இருக்கும்போது. அதெல்லாம் இப்போ பார்க்கும்போது எங்கள் எப்படி சொல்கிறது, கண் முன்னாடியே வந்து நேச்சுரலாக வந்து போகுது இந்த மாதிரி அனுபவம்லாம். இங்கே பாருங்கள், நம்ம அந்த அந்த ஆடுங்க வந்து தண்ணி குடிக்க நம்ம காட்சியை பார்த்துட்ருக்கோம். அதான் தெரியும் நமக்கு. எவ்வளோ க்யூட்டாக பாருங்கள், அவன் காட்டில் மேய்ஞ்சிட்டு வந்து எவ்வளோ கும்பலாக அந்த ஆடுங்க தண்ணி குடிக்குது பாருங்கள், செம்பரி ஆடு. கிட்டத்தட்ட நம்ம அந்த ஏரி பக்கம் போயிட்டுருக்குறோம். கண்ணுக்கு தெரியும் நினைக்கிறேன், முன்னாடி பார்த்தா தெரியும் நமக்கு அந்த ஏரி. கிட்டத்தட்ட பாருங்கள், 2 அதாவது இந்த பக்கமும் காடு, இந்த பக்கமும் காடு, சென்டரில் அந்த ஏரி. அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு வேற லெவலாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். அதை பார்க்கத்தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ அதை பக்கம் வந்துட்டு நினைக்கிறேன். அதிகமாக கண்ணுக்கு எட்டின கண்ணுக்கு முன்னாடி தெரியுது பாருங்கள்.
ஏன்னா இது முன்னாடியே வந்திருக்கலாம். 3 மாதத்துக்கு முன்னாடி வந்தால் இன்னும் செம்மையாக இருந்திருக்கும், பார்க்கறதுக்கு வேலை வந்திருக்கும். கொஞ்சம் நமக்கு ஒர்க் இருந்ததுனால நம்ம போக முடியாதனால வேறு ஒரு இதுக்காக நம்ம அந்த வீடியோக்காக நம்ம அதனால் அந்த இதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதனால் இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடச்சதுனால ஃப்ரீயாகிறதுனால நாம் கண்டிப்பாக அந்த ஒரு ஏரியை நம்ம எப்படி சொல்ல வீடியோ எடுத்து ஆகணும் அப்படிங்கிறத நம்ம வந்திருக்கோம். அப்படியே காற்று பாருங்கள், வேலை ஏசி காற்று மாதிரி அடிக்குது. அப்படியே சில்லு ஏசி காற்றோட ஏசி காற்று கூட தேவையில்லைங்க. இந்த மாதிரி காற்று வேலைலாம் இருக்குது. பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் அந்த குருவி, அந்த குயில் மயில் சவுண்டு அதெல்லாம் கேட்குறதுக்கு வேலைலாம் இருக்குது. வந்துட்டுங்க, அவ்வளோதாங்க. அந்த ஏரி தாங்க நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், மழை, அதாவது கோடி தண்ணி அப்போ போயிருந்துருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஏரி தாங்க கோடி நிறைஞ்சு மழைக்கிறப்போ போயிருக்கு. அதாவது மழை சீசன் நம்ம அப்போயே மிஸ் பண்ணிட்டோம் நம்ம அந்த லைஃப்பை. நம்ம கொஞ்சம் முன்னாடி இருந்தோம்னா செம்மையாக இருந்திருக்கும். இதுதாங்க பெரிய ஏரி பாருங்கள். ஃபாஸ்ட்டு சென்டரில் தண்ணி அந்த லாஸ்ட் வரைக்கும் இருந்திருக்கு நினைக்கிறேன். டெண்டு லாஸ்ட் வரைக்கும் இருந்திருக்கும், நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இதுதாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு போட் அடித்தது 2006 கட்டந்தான், இல்லை எப்போ கட்டந்தான் பார்ப்போம். இதோட பார்த்திங்கன்னா இந்த ஏரி கட்டந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வனத்துறை கட்டந்து. இந்த ஏரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கசிவு நீர் குட்டை. இது மதிப்பீடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4,90,200 போட்டிருக்காங்க. தருமபுரி வனசக்கரம், அதாவது தருமபுரி கோட்டம். அதாவது பார்த்திங்கன்னா இது கட்டின டேட்டு பார்த்திங்கன்னா 2011 to 2010 இது கட்டின நம்பரு. அதாவது போட்டிருக்காங்கனால பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த சைடில் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ தான் நம்ம ஏரி மேலே கரெக்டாக அந்த கரை மேலே நினச்சிட்ருக்கோம், பார்த்தா தெரியும். இன்னும் இந்த ஏரியெல்லாம் கொஞ்சம் பார்வைக்கு எடுத்து நல்லா கொஞ்சம் பராமரிப்பு பண்ணாங்கன்னா வேறு லெவலாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அது இல்லாமல் இங்கே இருக்கிற இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஜீவராசிகளுக்கு, அதாவது தண்ணிக்கு வந்து பஞ்சம் இல்லாமல் இருக்கும் நிறையா. ஆனால் இது இந்த தண்ணியை நம்பி நிறையா விலங்குகள், நிறையா மானாகட்டும், யானையாகட்டும், நிறையா பன்னியாகட்டும், நிறையா மயிலாகட்டும், எல்லா உயிரினங்களும் இந்த தண்ணியை சார்ந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்கு. ஏன்னா இங்கே ஒரு காடு 2 காடு கிடையாது, கிட்டத்தட்ட கண்ணு கெட்டின வரைக்கும் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். உங்களுக்கே பார்த்தா நல்லா தெரியும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த இந்த தண்ணிக்கு பக்கத்தில் மேலே ஒரு கோடு பார்த்திங்கன்னா சின்ன ஒரு வீடு அழகாக இருக்கும்ல. நல்லா தண்ணியாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அழகாக இருக்கும். அது இல்லாமல் பக்கத்துலேயே தண்ணி எகறோடனே நம்ம காலையில் இந்த மாதிரி குளிச்சிக்கலாம், இங்கேயே குளிச்சிக்கலாம். தண்ணி பாருங்கள் இப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, ஃபியூர் வாட்டர். இங்கே பாருங்கள் மக்களே, இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய விலங்குகள் வந்து தண்ணி குடிக்கிறது வந்து இறங்கியிருக்குது. அதான் தெரியும் உங்களுக்கு. காலடி தடம் பாருங்கள், இந்த காலடி தடம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட நம்ம இறங்கணுமா இங்கே சரியான ஆழம் இருக்கும். இந்த இடத்துல நாமெல்லாம் முழுகிடுவோம். நீச்சல் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இறங்க முடியுங்க, தெரியலாம் அவ்வளோதான், ஆள் க்ளோஸ் ஆயிடுவோம். இங்கே பாருங்கள், அழகான ஒரு சொல்கிறது செம்மையாக இருக்குது இந்த காட்சியை பார்க்குறதுக்கு. அப்படியே சொல்கிறது தண்ணி வந்து அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது. அதான் சொல்கிறது பியூரிஃபை வாட்டரை கூட தோற்றுருங்க. அதாவது இயற்கையாக அப்படி சொல்கிறது காட்டிலேருந்து தண்ணி ஊற்றெடுத்து அப்படியே வடிஞ்சு பியூரிஃபை பண்ணி அப்படியே இந்த ஏரியில் தேங்கி நிச்சு அந்த என்ன சொல்கிறது நம்ம முகத்தை பார்த்தா கூட நம்ம கண்ணாடி தண்ணியில் தெரியுது பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்போம், இங்கே இருக்கிற சவுண்டெலாம் கேட்போம் என்ன நடக்குதுன்ட்டு. வேறெல்லாம் இருக்குது. மறக்காமல் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கண்டிப்பாக லைஃப்பில் வாங்க, ஒரு டைம் வாங்க. ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி, அதாவது சொல்கிறது இந்த ஃபாரஸ்ட் நடுவில் தண்ணி, அதெல்லாம் வேறு லெவலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு சொல்கிறது ட்ராவல் பண்ண மாதிரி என்ஜாய்மெண்ட்டு செம்மையாக இருக்கும். இன்னும் நம்ம முன்னாடி போனால் இன்னும் அங்கே தண்ணி வர இடம்லாம் பார்க்கலாம். அது நெக்ஸ்ட் வீடியோ எப்படின்ட்டு அங்கே தண்ணி எங்கேருந்து வருது நம்ம அதை கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தெரிஞ்ச நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க.